ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. படிக்கிறவன் என்ன நினைப்பான்? நமக்கு வந்து கொஸ்டின் டஃபா இருக்கணும், அப்பதான் நம்மளோட திறமையை நல்லா காண்பிக்க முடியும். ஸோ ஆவரேஜா படிக்கிறவங்களும் அதிக மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினைப்பான். அதே மிடில் ஆவரேஜா படிக்கிற பசங்க கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா நம்ம 90% 95% வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பான். ரொம்ப ஆவரேஜா இருக்கிறவனுங்க சரி எப்படியாச்சும் படிச்சு கொஸ்டின் ஈஸியா வந்து நம்ம கொஞ்சோண்டு படிச்சோம்னா எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா நம்ம படிக்கவே மாட்டோம், பாஸே பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சவன திரும்ப பண்ணுவான். எப்படி பிட் அடிக்கலாம், இல்லை யார்கிட்ட கேட்டு எழுதலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்போமா மேம் கிட்ட, இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பான். இன்னைக்கு இருக்கிற இந்தியன் பாலிடிக்ஸ் சினாரியோவும் இது மாதிரி தான். அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாச்சும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வித்தை காட்டுறாங்களோ, என்னென்ன ஐடியாலாம் ஃபாலோ பண்றாங்களோ, அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி மற்றவங்க எப்படி போனா நம்ம எப்படி பெஸ்டா வரணும், நம்ம எப்படி அதிக லாபம் பார்த்துக்கலான்றதுலாம் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாரும் பாஸ் பண்ணணும், அது முக்கியம் தானே, எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை வேணும் தானே அப்படிங்கிறதெல்லாம் யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டீஷியன்ஸும் வாழ்றது மட்டும் இல்ல, ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை வாழணும், அதுதான் பெஸ்ட் அப்படிங்கறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம நல்லா இருந்தா போதும், அந்த மைண்ட் செட்.